Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா செட்டிநாடு ஸ்பெஷலா இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த இனிப்பு பணியாரம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி அவங்க எப்படி மாவு அரைச்சு பண்ணுவாங்களோ அதே மெத்தட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா இட்லி மாவை பயன்படுத்தி எப்படி வந்து இனிப்பு பணியாரம் செய்யணும்ங்கறது போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பணியாரம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இனிப்பு குழி பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்கணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன அளவு எடுத்திருக்கேங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி, நீங்கள் வந்து சாப்பாட்டு பச்சரிசி இல்லை மாவு பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது 4த்தையுமே நல்லா ஒன்றாவே சேர்ந்து 2-3 தடவை களைஞ்சி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரியே கிரைண்டரில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி மாவை வந்து கலந்து புளிக்க விட்டுருங்க. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மாவு நல்லா கிரைண்டரில் அரைச்சி ஒரு 8 மணி நேரமாக மாவு வந்து புளிக்க வச்சுருந்தேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பணியாரம் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாவு அரைக்கிறப்ப நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்து வைக்கணும். இட்லி தோசைக்கு ஊற்றுற மாதிரி நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னா இனிப்பு பணியாரம் நமக்கு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும். அப்போ ஒழுங்காக நமக்கு ஷேப் கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக அரைச்சி புளிச்சிருக்கு. இப்போ இந்த மாவுலேருந்து பாதியை வந்து நான் இனிப்பு பணியாரத்துக்கும் பாதி வந்து கார பணியாரத்துக்கும் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த மாவில் நம்ம வெள்ளை பாகு சேர்க்க போகிறோம். இப்போ பாதி அளவு மாவுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா இந்த அளவுக்கு பாகு மாதிரி கெட்டியமாக கரைச்சி வடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், வெள்ளைப்பாகு எப்படி செய்யணுங்கிறது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகுலேருந்து நான் வந்து ஒரு 3 கரண்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை கரைச்சிட்டு இதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக பாகு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாவு கொஞ்சம் கெட்டி பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்குறப்ப உங்களுக்கு மாவு கொஞ்சம் இறுக்கம் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட வேண்டாம். இப்போ இந்த மாவில் வந்து இதை கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சேர்க்க போகிறது கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த பணியாரத்தை சர்வ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு ஒரு பவுலில் வச்சுருக்கிறேன். பணியாரத்தில் அதிகமாக இனிப்பு இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும் இல்லையா, அதனால் இது தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணேன். இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பணியார சட்டியில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பணியார சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு குழியிலையும் 3/4 குழி அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு சேர்க்கணும். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரம் நல்லா உப்பி வரும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் மாவு இருக்கிறப்பே திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா பந்துன்னு உருண்டையாக வரும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி வச்சிங்கன்னா ஒரு சைடு ஒரு சப்பையாக ஃப்ளாட்டான மாதிரி ஆகிடும். மிதமான தீயில் பார்த்திங்கன்னா பணியாரம் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வர மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப பணியாரத்தை எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி அளவுகளோட இந்த பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.